வர்ஷினி ஏதோ ஒரு யோசனையில நின்னுகிட்டு இருக்காங்க. ஸ்ரீஜா வர்ஷினிக்கு தெரியாம பின்னாடி வர்றாங்க. அவங்க வச்சுக்கிட்டு இருந்த கச்சீஃப வர்ஷினியோட மூக்குல வைக்கிறாங்க. வர்ஷினி போராடுறாங்க. கொஞ்ச நேரத்துல வர்ஷினி மயக்கமாயிடுறாங்க. ராகவ் அவர் பெட்ல தூங்கிக்கிட்டு இருக்காரு. மயக்கமான வர்ஷினி கீழே விழுகிறாங்க. ஸ்ரீஜா ஏற்பாடு பண்ண ஆட்கள்லாம் வந்துடுறாங்க. அவங்க கிட்ட சொல்றாங்க, இந்த பொண்ண தூக்கிட்டு போங்க, சீக்கிரத்துல கார்ல ஏத்திடுவீங்கல்ல? சரிங்க மேடம். இந்த பொண்ண என்ன பண்றதுன்னு உங்களுக்கு தெரியும்ல? தெரியும் மேடம், உங்க அப்பா சொல்லியிருக்காரு. ஸ்ரீஜா சொல்றாங்க, எங்க அப்பா சொன்ன மாதிரியே பண்ணிருங்க. சரிங்க மேடம், உங்க அப்பா சொன்ன மாதிரியே பண்ணிடுறோம். ஸ்ரீஜா சொல்றாங்க, இந்த பொண்ணு இந்த வீட்டு பக்கமே இனிமேட்டு வரவே கூடாது. சரிங்க மேடம். ஸ்ரீஜா சொல்றாங்க வர்ஷினிய பார்த்து, காலையில நீ செத்துட்டா தற்கொலை பண்ணிக்கிட்டன்னு நியூஸ் வரும். அதுக்கு காரணம் உங்க அக்கான்னு இசை மேல பழி விழுகும். வர்ஷினிய தூக்கிட்டு போறாங்க. ஸ்ரீஜா சொல்றாங்க, குட் பை வர்ஷினி, நாளை சந்திப்போம்.